துரந்தர் 2 திரைப்படத்திற்கு தடை கோரி முறையிடப்பட்டிருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்துவிட்டு முறையீடு செய்ய நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த துரந்தர் 2 திரைப்படத்திற்கு எதனால் தடை கோரி முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது? இது பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது பாலிவுட் சினிமாவினுடைய முன்னே ஹீரோவான ரன்வீர் சிங் நடிப்புல பிரம்மாண்ட பொற்செலவுல உருவாகி வெளிவந்து திரைப்படம் தான் துரந்தர் 2. இத்திரைப்படம் கடந்த 19ஆம் தேதி இந்தியா முழுவதும் திரையரங்கில் வெளியாகிறது, தமிழகத்திலும் வெளியாகி இருக்கிறது, பல மொழிகளில் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த திரைப்படத்தை தமிழக திரையரங்குகளில் நிறுத்தி வைக்க வேண்டும், திரையிடுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வுள்ள வழக்கறிஞர் ஷீலா என்பவர் ஒரு அவசர முறையீடை செய்தார். அவர் சொன்ன காரணம் தேர்தல் நடத்தை விதிகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அமலில் உள்ள நிலையில இப்படத்துல அரசியல் தொடர்பான ஒரு சார்பான கருத்துக்கள் இருப்பதனால இந்த துரந்தர் 2 திரைப்படத்துக்கு தமிழக திரையரங்குகளை தற்போதைய நிலையில வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்தார். தேர்தலுக்கு பின் துரந்தர் திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிட அனுமதிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு திரைப்படம் வெளியாகிவிட்டது, மனுவாக தாக்கல் செய்துவிட்டு முறையீடு செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.